கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து தேவையான ஆயத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகங்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், உதகை, குந்தா உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அதோடு அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்க அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளை கண்டறிந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக பல்துறை மண்டல குழுக்களை நிலைநிறுத்த வேண்டும். அங்கு வசிக்கும் மக்களுக்கு குறுந்தகவல்கள் மூலம் எச்சரிக்கை விடுக்கவும் அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை, தீயணைப்பு துறையினர் மூலம் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக வந்து செல்லுமாறு ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவுறுத்தியுள்ளார். ஒரு சில இடங்களில் அதிக மழைப்பொழிவு மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்படவும் வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதோடு அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் 60 பேர் 2 குழுக்களாக நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். இதேபோல் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் அளவுகள் குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதால் ஆறுகள், கால்வாய்களில் மக்கள் இறங்குவதை தடுக்க வேண்டும் என்று காவிரி ஆற்றுப்படுகை மாவட்ட ஆட்சியருக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். வெள்ள நீர் செல்லும் தாழ்வான பாலங்கள், தரைப்பாலங்களில் வாகனங்கள், மக்கள் செல்வதை தடுக்க வேண்டும். மணல் மூட்டைகள், சாக்குப்பைகள், சவுக்கு கட்டைகள் தயாராக வைத்திருப்பதோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் ரோந்து பணியை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தினார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.